Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மார்ஃபாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்மோட கண்டினியூவேஷனான ஒரு ஃபேமிலி ஆஸ்ட்ரேசி. இந்த ஃபேமிலியும் நமக்கு சிலபஸில் இருக்குது, புக்கில் இல்லை. ஸோ நான் பழைய புக், தட் இஸ் 2006-07 அந்த எடிஷனில் இருந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலி NCERT பேஸ்டு. பிகாஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்லாம் நமக்கு நிறைய படிக்க வேண்டி இருக்கும், நிறைய நேம்ஸு. ஸோ அதெல்லாம் கன்சைஸ்டாக என்ன NCERT கொடுத்துருக்கோ அதை படிச்சுக்கலாம். இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலி. அப்புறம் அட்வான்ஸ்டு ஃபேமிலி இன் டைகாட். அப்புறம் நிறைய ஹெர்ப்ஸ் தான், ரேர்லி ட்ரீஸு. ஸோ ஆஞ்சியோஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருக்கோ அதெல்லாம் அட்வான்ஸ்டு. ஸோ இங்கே ரொம்ப குட்டியான ஹேர்பு, ஆனால் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். நாம் இப்போ ஒரு சூரியகாந்தி பூவையோ ஒரு சாமந்தி பூவையோ பார்க்கும்போது பூன்னு தான் சொல்லுவோம், அது இன்ஃப்ளாரசன்ஸ்ன்னு சொல்கிறதில்ல. ஆனால் அது ஆக்சுவலி இன்ஃப்ளாரசன்ஸ், ஒரு ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ். இந்த ஃபேமிலிக்கே உரித்தான இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ். நாம் அதெல்லாம் இப்போ படிப்போம். ஓகே, ஸோ லெட் அஸ் கெட் இன் டு த டைட்டில். ஆஸ்டரேசி. ஆஸ்டர் அப்படின்னு சொன்னால் ரே. இங்கே ரே ஃப்ளாரட்டு, டிஸ்க் ஃப்ளாரட்டுன்னு 2 டைப் ஆஃப் ஃப்ளாரட்ஸ் இருக்கும். அங்கே பாருங்கள், ஃப்ளவர்னு சொல்லலை, ஃப்ளாரெட் அதெல்லாம் சேர்ந்தது உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளாரசன்ஸாக. ஸோ இப்போ பார்ப்போம். இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டைகாட் பிளான்ஸ் கம்ப்ரைசிங் 950 genera and about 20,000 species including about 1,000 from India. Such a big family. ஒரு 1,000 plants from India. It is commonly known as the sunflower family and is distributed throughout the world. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் plants are mostly herbs or shrubs but rarely trees. ட்ரீ இருக்குது, வெரி ரேர். ஆக்குப்பை மீசோஃபிட்டிக், ஜெரோஃபிட்டிக் or ஹைட்ரோஃபிட்டிக் habitats. தண்ணிலையும் இருக்கும், வறண்ட நிலங்களில் இருக்கும், ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மாடரேட் டெம்பரேச்சர், மாடரேட் ரெயின் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ எல்லா இடம்னும் போது எல்லா விதமான ஹேபிட்டாட்டும் அடங்கிடும். டேப் ரூட், ஜென்ரலாக டேப் ரூட், சம்டைம் மாடிஃபைடு இன்டு டியூபர்ஸ். இங்கே டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் டியூபர் மாடிஃபிகேஷன் டாலியாவில் இருக்குது. ஸ்டெம் இரெக்ட் ஆர் ப்ராஸ்ட்ரேட். இரெக்ட்னா மேலே அப்படியே நிற்கிறது, ப்ராஸ்ட்ரேட்னா தரையோடு போகிறது. ஜென்ரலி ஹெர்பேஷியஸ், ரேர்லி வுட்டி. ஹேரி, ஒரு சீலியா மாதிரி குட்டி 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 குட்டியாக ஹேர் இருக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் ரவுண்டாக இருக்கலாம், இல்லை சாஃப்டாக இருக்கலாம், கிளாப்ரஸ். சாலிடாக இருக்கலாம், ரொம்ப சாலிட் ஸ்டெம் இருக்கலாம், இல்லை ஃபிஸ்டுலரில் அமுக்குனா அப்படியே அமுங்குற மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்டெம்மாகவும் இருக்கலாம். லீவ்ஸ், சிம்பிள் லீவ். பீட்டியோலேட், பீட்டியோல்னா ஸ்டாக் இருக்குது. ஆர் செசைல், ஸ்டாக் இல்லை, டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும். இதே ஒரு கேரக்டர் நம்ம பிராசிகேஸ்லேயும் பார்த்தோம். அரேஞ்ச்ட் ஆல்டர்னேட்டிவ்லி, ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட். ரேர்லி ஆப்போசிட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ரேராக ஆப்போசிட்டும் இருக்குது. ஆர் வேர்ல்டு அரேஞ்ச்மெண்ட், நம்ம அல்ஸ்டோனியா அலமெண்டாலாம் மார்ஃபாலஜியில் பார்த்தோம், அதே மாதிரி வேர்ல்டு அரேஞ்ச்மெண்ட். எக்ஸ்டிப்புலேட்னா ஸ்டிப்யூல் இல்லை. யூனிகோஸ்டேட் ஆர் மல்டிகோஸ்டேட், இது ரெண்டுமே நான் உங்களுக்கு பிராசிகேசியில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அங்கே படிச்சுட்டிங்க வந்தீங்கன்னா அது புரிஞ்சிருக்கும். யூனிகோஸ்டேட்னால் நடுவில் ஒரே ஒரு மிட்ரிப்பு, அப்புறமா அப்படியே சைடில் போகிற வெயின்லெட்ஸு. மல்டிகோஸ்டேட்னால் நடுவில் ஒரு 3-4 ப்ராமினென்ட், 3 இல்லை 5 இது மாதிரி ஒரு ப்ராமினெண்ட்டாக வெயின்ஸு, அதுக்கப்புறம் குட்டி 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 வெயின்ஸ் போகிற மாதிரி. ரெட்டிகுலேட் வீனேஷன், இது ஒரு டைகாட். ஸோ ரெட்டிகுலேட் வீனேஷன் இஸ் வெரி காமன். இப்போ பாருங்கள், இந்த வந்து ஒரு சன்ஃப்ளவரை ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளவரு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரே ஃப்ளவர், ரே ஃப்ளாரட், டிஸ்க் ஃப்ளாரட், அதெல்லாம். ஜஸ்ட் அ மினிட், ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் லைக் திஸ். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ரே ஃப்ளாரட். வெளியில் வர்றது ரே ஃப்ளாரட்டு, உள்ளே இருக்கும் பாருங்கள் பிளாக் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக, இதெல்லாம் டிஸ்க் ஃப்ளாரட் உள்ளே தெரியறது. இந்த பேப்பஸ் அப்படிங்கிறது கேலிக்ஸ், ஆக்சுவலி ஹேரியாக இருக்கும். இப்போது காஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால், காஞ்ச பிறகு இது அப்படியே உங்களுக்கு ரொம்ப அழகாக ஹேரி கண்டிஷன் ரொம்ப நீட்டாக தெரியும். அதில் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தெரியும். ஹேர்ன்னு சொல்லுவோம். பேப்பர்ஸ்னால் ஒரு மாதிரி ஹேர்
நீங்கள் இப்போது இந்த இதிலெல்லாம் குட்டி குட்டியாக ஒரு பூ அப்படியே வாயில் வச்சு ஃபுன் ஊதுனா காற்றுல பறந்து போகும். இட் இஸ் நத்திங் பட் எ ஹேர். அப்படியே சீடோடு சில நேரங்களில் அட்டாச் ஆகி வரும். நம்ம பின்னாடி சீடு வரும்போது உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ அதுதான் பேப்பர்ஸ். கேலிக்ஸை தான் இங்கே பேப்பர்ஸ் ஹேருன்னு சொல்கிறது. இங்கே கொடுத்துருக்கு, நீட்டாகவே கொடுத்துருக்காங்க பேப்பர்ஸ் ஹேரு. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து சிஞ்சனீஷியஸ் ஸ்டேமன். சிஞ்சனீஷியஸ்னால் என்னென்னு ஸ்டேமன் வரும்போது டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாரட் தெரியுது, ரே ஃப்ளாரட் அண்ட் டிஸ்க் ஃப்ளாரட். ஸ்பெஷாலிட்டி வந்து பேப்பர்ஸ் ஹேரு. அதுக்கப்புறம் இது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சன்ஃப்ளவர் வரையும் போதே இப்படி இருக்கும். நம்ம இப்படி ஜென்ரலாக இப்படி வரைவோம் சன்ஃப்ளவரை. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும், இப்படி வரைவோம். அதுக்கப்புறம் இது மேலே உங்களுக்கு ஒரு ரே ஃப்ளாரட்டு இப்படி வரைவோம். ஸோ நடுவில் கலர் கலராக உங்களுக்கு யூ கேன் ஜஸ்ட் கோ வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்படி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்க் ஃப்ளாரட் நடுவில் இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பேஸ் தெரியுது பாருங்கள், ஒரு பச்சை கலரில் ஒரு விஷயம் தெரியும். ஓகே, லைக் திஸ் இஸ் த பேஸ். பார்க்குறதுக்கு இங்கே அட்டாச் ஆகிருக்கும். இது இங்கேயும் கொடுத்துருக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி அ பிராக்ட். இது இன்வெல்யூக்கர் கப் அப்படின்னு சொல்லிக்கலாம், ரிசப்டக்கிள்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே பிராக்டு தான் அப்படியே இப்படி படர்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். அது இன்வெல்யூக்கர் ஆர் ரிசப்டக்கிள் ஆர் டாரஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் டிஃப்ரெண்ட் நேம்ஸு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துப்போம், அப்படியே படிச்சுட்டே வருவோம். இப்போ ஃப்ளோரல் கேரக்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸ் எட் ஆர் கேபிட்யுலம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ். இந்த ஃபேமிலிக்கான ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் ரே அண்ட் டிஸ்க் ஃப்ளாரட். ரே அண்ட் டிஸ்க் ஃப்ளாரட் அப்படின்னு சொல்லும்போதே யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். தட்ஸ் வை இட் இஸ் இதில் ஒன்று வந்து எப்பவுமே ஹெர்மாப்ராடைட்டு, ஒன்று வந்து எப்பொழுதுமே ஆண்ட்ரிஷியம் இருக்காது, கைனீஷியம் இருக்கும். ரேர்லி, வெரி ரேர்லி போத் வுட் பி ஹெர்மாப்ராடைட் டூ. இப்போ பார்ப்போம். ஹெட் ஆர் கேபிட்யுலம் வித் ரே அண்ட் டிஸ்க் ஃப்ளாரட் சரவுண்டட் பை இன்வெல்யூக்ரல் பிராக்ட்ஸ். இதுதான் இப்போ நான் சொன்னேன், இன்வெல்யூக்கர் பிராக்ட்ஸ். ஃப்ளவர் செசைல். செசைல்னால் உங்களுக்கு ஸ்டாக் இல்லை. பிராக்டியேட், பிராக்ட் இருக்குது. கம்ப்ளீட்னா ஆல் த வேர்ல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆர் இன்கம்ப்ளீட் ஆர் ஏதாவது 1 or 2 words are missing, and that's why hermaphrodite that is male female sex organ, calyx corolla எல்லாம் இருந்தால் that is complete. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளோரல் டயக்ராமில் you have calyx, corolla, androecium, gynoecium. All the 4 worlds are present. All the 4 worlds இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஸோ எவ்ரிதிங் இஸ் ப்ரெசண்ட். அப்படின்னா இது சென்டரில் இருக்கிற டிஸ்க் ஃப்ளாரட். வெளியில் இருக்கிற ரே ஃப்ளாரட்டில் உங்களுக்கு ஆண்ட்ரிஷியம் இல்லை, ஸோ ஒன்லி கைனீஷியம். அப்போ திஸ் இஸ் அன் இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். ஓகே, ஸோ ஏதோ ஒரு 1 வேர்ல் இஸ் மிஸ்ஸிங். ஹெர்மாப்ராடைட் ஆர் யூனிசெக்ஷுவல். பென்டாமீரஸ், அஞ்சா இருக்கும். டியூபுலார் ஆர் லிகுலேட். பென்டாமீரஸ் டியூபுலார் பாருங்கள், இது பார்த்தா ஒரு டியூப் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. பேப்பர்ஸ் ஹேர்னு இங்கே எழுதியிருக்கிற இந்த இடத்துல டியூப் மாதிரி ஒரு அமைப்பு. டியூபுலார் கொரோலாகவும் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ரே ஃப்ளாரட்லாம் நல்லா பறந்து விரிஞ்சு இருக்கிறதுனால அது கொஞ்சம் அதனுடைய லிகுலேட் அது மாதிரி. எபிகைனஸ்னால் இது இன்ஃபீரியர் ஓவரி. இப்போ நம்ம பிராசிகேசி படித்தோம், அங்கே சுப்பீரியர் ஓவரி. ஃபேபேசி படித்தோம், சுப்பீரியர் ஓவரி. சொலானேசியும் போர்டு எக்ஸாமுக்காக அதுவும் சுப்பீரியர் ஓவரி. திஸ் பர்டிகுலர் ஃபேமிலி நம்ம இப்போ ஃபஸ்ட் டைமாக இங்கே இன்ஃபீரியர் ஓவரின்னு படிக்கிறோம். அடுத்தது எபிகைனஸ். ஆக்டினோமார்பிக் ஆர் ஜைகோமார்பிக். ஆக்டினோமார்பிக்காகவும் இருக்கலாம், ஜைகோமார்பிக். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஜைகோமார்பிக். ஓகே, just a minute, I'll just give you. இங்கே பாருங்கள், this is zygomorphic condition, this is actinomorphic condition. ஸோ இந்த 2 ஃப்ளோரல் டயக்ராம்லேயுமே 2 விஷயங்களையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரே ஃப்ளாரட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தட் இஸ் ஜைகோமார்பிக், டிஸ்க் ஃப்ளாரட் இஸ் ஆக்டினோமார்பிக். ஓகே, நம்ம போவோம். அடுத்தது ரே ஃப்ளாரட் ஜைகோமார்பிக் கண்டிஷன். லிகுலேட், லிக்யூல்ஸ் இருக்கும்.
நியூட்ரல் ஆர் பிஸ்டிலேட். பிஸ்டில் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது இது இல்லை அது அப்படி. இங்கே நாம் பார்த்துருக்கிறது பிஸ்டிலேட் கண்டிஷன். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் பிஸ்டில் பிகாஸ் உங்களுக்கு ஆண்ட்ரிஷியம் இல்லை. அடுத்தது எபிகைனஸ். ஸோ சி இந்த கைனீஷியம் கீழே போட்டு மேலே கோடு போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எபிகைனஸ். கேலிக்ஸ் செப்பல்ஸ் ஆப்சண்ட் ஆர் modified into papers. Look at இங்கே டயக்ராமே உங்களுக்கு கேலிக்ஸ்ன்னு ஸ்பெஷலாக இதில் வரைஞ்ச மாதிரி வரையாமல் see only dot 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 is given. This dots are nothing but a paper's hair. இதில் அவங்க சொல்ல வர்றது அதுதான். ஹேரை கவுண்ட் பண்ணி போட்டுட்ருக்க முடியாது, ஸோ டாட் டாட்டாக போட்டிருக்காங்க. Look at here, calyx sepals absent or modified into paper's hair. Corolla petals 5. Okay, so look at here, 1 2 3 4 5. மேலே அப்படியே ஒரு பக்கம் காலியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் அது ஜைகோமார்பிக். ஃபியூஸ்ட் கலர்ட், ஸோ எல்லாமே ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ வித்தின் த ப்ராக்கெட் இட் இஸ் மென்ஷன். அண்ட் லிகுலேட் மாடிஃபைட் இன்டு ஃபியூஸ்ட் கலர்ட் லிகுலேட், லிகுல் இருக்கும். வால்வேட் ஏஸ்டிவேஷன் பாருங்கள், 1 to 1 அப்படியே டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. It is all attached, gamopetalous condition. And androecium, stamens generally absent. இங்கே உங்களுக்கு ஸ்டேமனே இல்லை, ஸோ அதனால தான் ஏ போட்டு ஏ பக்கத்தில் 0 போட்டிருக்கு. கைனீஷியம் பைகார்பிலரி சின்கார்பஸ். பைகார்பிலரியும் உங்களுக்கு அப்படியே ஃபியூஸ் ஆன மாதிரி சின்கார்பஸ். இந்த இடத்துல 2 இங்கே look at here, just a minute, I'll just look at this area. Okay, ரெண்டுமே அப்படியே ஒட்டிக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ பைகார்பிலரி சின்கார்பஸ், ஓவரி இன்ஃபீரியர், அதனால தான் கைனீஷியமுக்கு மேலே கோடு. பிளாசன்டேஷன், பேசல் பிளாசன்டேஷன். இந்த ஃபேமிலி முழுக்க அத்தனை மெம்பர்லேயும் பேசல் பிளாசன்டேஷன் பார்க்கலாம். ஸ்டைல் 1 அண்ட் ஸ்டிக்மா பைஃபிட். இந்த பைஃபிட் கண்டிஷன் நம்ம பிராசிகேசிலையும் பார்த்தோம். இங்கேயும் ஒரே ஒரு ஸ்டைல் தான் மேலே அப்படி பிரிஞ்சு 2ஆக இருக்கும். தட் இஸ் கால்டு பைஃபிட் ஸ்டிக்மா. ஐ ஜஸ்ட் ட்ரா இஃப் யூ வாண்ட் அகெயின். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஓவரி, மேலே ஒரு கோடு, இந்த கோடில் இப்படி பிரியும். இப்படி பிரிஞ்சிருச்சுன்னா தட் இஸ் திஸ் இஸ் ஓவரி ஸ்டைல் பைஃபிட் ஸ்டிக்மா. ஓகே, then ஸ்டைல் 1 அண்ட் ஸ்டிக்மா பைஃபிட். ஃப்ரூட் சிப்சிலா, இது ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட்டு. சிப்சிலா ஃப்ரூட்டை நான் கடைசியாக போட்டிருக்கேன். ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் நவ். நான் எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ், நான் எண்டோஸ்பெர்மிக், எக்ஸ் ஆல்புமினஸ். இதுலேயுமே அதே கண்டிஷன். நம்ம இப்போ டிஸ்க் ஃப்ளாரட்டையும் படிச்சுட்டு தென் வில் கோ டு த அந்த சிப்சிலா ஃப்ரூட்டை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம டிஸ்க் ஃப்ளாரட்டை பற்றி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த டிஸ்க் ஃப்ளாரட். ஓகே, யூ ஹாவ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக ஆக்டினோமார்பிக்காக தெரியுது. ஜஸ்ட் அ மினிட், look at here, see, you have a calyx. Okay, ஆனால் இதில் என்னென்னா இந்த கேலிக்ஸ்லேயும் ஹேர் இருக்கும், இதோட கம்மியான ஹேர்ஸ். ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வீங்கின மாதிரி ஒரு அமைப்பு. ப்ளஸ் இது கொடுத்துருக்கு. ப்ளஸ் 1 2 3 4 5 பெட்டல்ஸ் இருக்குது. All the 5 petals are united. So இங்கே corolla is within the bracket கொடுத்துருக்கா. And then androecium 5, 1 2 3 4 5. 5 ஸ்டேமனும் அப்படியே யுனைட்டடாக இருக்கும். இந்த கண்டிஷன் பேர் தான் சிஞ்சனீஷியஸ் ஸ்டேமன். சிஞ்சனீஷியஸ் ஸ்டேமன் அப்படின்னா என்னென்னா, look at here, this is the anther lobe. 2 3 4 5 anther lobes are united, but the filaments are free. அது 5 ஃபிலமெண்ட்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ anther lobes are united and filaments are free. This condition is called syngenesious condition. Just a minute, I'll just go and explain here. See, this is mentioned here. Syngenesious condition. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்போ நீங்கள்
ஹெட் ஆர் கேபிட்யூலம்ங்கிறது எவ்வளோ ஸ்பெஷலோ ஆஸ்ட்ரேசிக்கு, அதே மாதிரி இந்த சிஞ்சனீஷியஸ் கண்டிஷன் இஸ் குவாய்ட் ஸ்பெஷல். அதுதான் இங்கே. அண்ட் ப்ளஸ் எபிபெட்டாலஸ் இப்போ அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள், எல்லா ஸ்டேமனும் இதோட அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, பெட்டல்ஸோட ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் எபிபெட்டாலஸ், சிஞ்சனீஷியஸ், அப்புறம் பைஃபிட் ஸ்டிக்மா, அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் படிப்போம். இப்போது டிஸ்க் ஃப்ளாரட், செசைல் பிராக்டியேட், இது செசைல் பிராக்ட் இருக்குது, கம்ப்ளீட் பிகாஸ் மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், கேலிக்ஸ் கொரோலா எல்லாமே இருக்குது. ஹெர்மாப்ராடைட், ஆக்டினோமார்பிக், இது ஆக்டினோமார்பிக் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பென்டாமீரஸ் 5 எபிகைனஸ் அண்ட் டியூபுலார், இதுவும் இன்ஃபீரியர் ஓவரி டியூபுலார். Calyx sepals modified into papers and persistent. Persistent calyx, நம்ம சொலானேஸில் பார்த்த மாதிரி இதில் கேலிக்ஸ் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் அப்படியே அந்த ஃப்ரூட்டோடு ஒட்டிக்கிட்டு சில நேரத்தில் அப்படியே அது டிஸ்பர்சலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Corolla, petals 5, fused, tubular and colored, very beautifully colored. Androecium, stamens 5, epipetalous, intrors, உள்பக்கமாக பார்த்து stamens. Syngenetious attached நான் காமிச்சேன். Dithecus, 2 anther lobe. ஓகே, Gynoecium bicarpellary, அதில் இருக்க மாதிரியே. Syncarpus attached, ovary inferior, placentation basal. Okay, basal placentation very very special in this family, எல்லா மெம்பருக்கும். Style simple and long and stigma bifid, இதுலேயும் bifid stigma. Fruit Cypsilla, seeds non-endospermic. Sunflower, Elianthus annus plantis being represented as an example of this family. இங்கே போட்டிருக்கிறது sunflower, அதோட அது ஒரு ஹேர்பு. அதுக்கப்புறம் அந்த ரே ஃப்ளாரட், டிஸ்க் ஃப்ளாரட், இந்த பைஃபிட் ஸ்டிக்மாவை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதில் காமிச்சிருக்காங்க, நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், this is the condition of a bifid stigma. இப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஜஸ்ட் கோ வித் ஒரு ஸ்பெஷலாக போட்டு. ஸோ இங்கே பாருங்கள், Elianthus annus, compositae, herb, taproot, erect hairy internode, simple alternate serrate margin, exstipulate with unicostate reticulate venation. இதில் unicostate. Capitulum, papery bracts called palliae form an involucre. இந்த கப்பு தான் involucre கப்பு, bract ஃபார்ம் பண்ணது. Actinomorphic flower. டிஸ்க் ஃப்ளாரட்டை பற்றி சொன்னீங்கன்னா actinomorphic, epigynous, bisexual. டிஸ்க் ஃப்ளாரட் சென்டரில் இருக்கும், ரே ஃப்ளாரட் வெளியில் இருக்கிற நம்ம பூவில், நம்ம சன்ஃப்ளவர்லலாம் வெளியில் இருக்கிற அந்த எல்லோ கலர் ஆர் ரெட் கலர், அது எல்லாமே ரே ஃப்ளாரட். அது இர்ரெகுலர், நியூட்டர் ஆர் யூனிசெக்ஷுவல் இப்படி இருக்குது. ஓகே, தென் கேலிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஃப்ளாரட்டில் 5 sepals, பாலிசெப்பலஸ் அண்ட் ஸ்கேலி ஆர் ஹேர் லைக். ரே ஃப்ளாரட்டில் பேப்பர்ஸ் ஆர் ஆப்சென்ட் கம்ப்ளீட்டாக. கொரோலாவில் டிஸ்க் ஃப்ளாரட் 5 petals, கேமோபெட்டாலஸ், டியூபுலார். ரே ஃப்ளாரட்டில் சிங்கிள் ஃப்ளாட் எல்லோ கலர்ட் பெட்டல். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் கொஞ்சம் அழகாக எக்ஸ்பிளைன், நமக்கு பார்க்குறதுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் ஈஸியாக. லுக் அட் ஹியர், திஸ் இஸ் ரே ஃப்ளாரட், ஒரே ஒரு ரே ஃப்ளாரட். இது டிஸ்க் ஃப்ளாரட், இதெல்லாம் பேப்பர்ஸ், ஹேரு. இது வந்து அழகான ஒரு பேப்பர்ஸ், ஹேரு. ஜஸ்ட் அ மினிட். Okay, so this is the paper's hair, and inge syngenetious condition is mentioned. Look at here, this is the syngenetious condition. Stamen la kaamichirukanga, anther lobes are all fused and filaments are free. One sec, I just remove this or else you get confused with. இங்கே ரே ஃப்ளாரட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பேலியன் குட்டியாக ஒரு எக்ஸ்டென்ஷன், பிஸ்டிலோடு. அதுக்கப்புறம் திஸ் இஸ் த லிகுலேட் கொரோலா. இங்கே டிஸ்க் ஃப்ளாரட்டில் பேப்பர்ஸ், ஹேர் இங்கே போட்ட அதே இது. பைஃபிட் ஸ்டிக்மா, ஆந்தர் இஸ் பியூட்டிஃபுல்லி ஷோன், ஃபியூஸ்ட் பெட்டல்ஸ். ஓகே, திஸ் இஸ் தி அட்டாச்ட் கேமோபெட்டாலஸ். when you come down to LS of, இதோட LS அப்படியே காட்டுறாங்க, ஓவரி அண்ட் தி பேசல் பிளாசன்டேஷன் கீழ்ப்பக்கமாக அட்டாச் ஆகிருக்கிற சீடு.
and stigma bifid. So this you can have for a reference, and let us go with this is the condition we already mentioned, and then let us go with the economic importance. இப்போ நீங்கள் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதிலேருந்து பூச்சிக்கொல்லி மருந்து எடுக்கிறதாகட்டும், மருந்து தவணம்னு ஒரு பூ நம்ம சாமிக்கு வைக்கிறது, அப்புறம் சாமந்தி பூ முழுக்க கடவுளுக்கு படைக்கிறது, நிறைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, படிப்போம். The plants of the family are well known for their ornamental value. Zinnia, Dahlia, Chrysanthemum, Aster, Helianthus and Tagetes are some of the plants grown in garden. Very beautiful. The seeds of safflower, sunflower and Artemisia yield oil used for cooking and soap making. தெரியும் இல்லையா, sunflower oil அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த அர்டிமிசியா தவனம் அப்படின்னு சொல்கிறேன், அதிலிருந்தும் நல்ல ஒரு ஃப்ராக்ரண்ட் ஆயில் எடுக்கிறது. த ரூட் ஆஃப் சிக்கரி, ஓகே, சிக்கோரியம் intibus and Helianthus tuberosum and leaves of Lactica sativa are edible. It's all are edible in nature. Artemisia yield santonin used as vermifuge. Vermifuge na பூச்சி வயிற்றுல பூச்சி எல்லாம் வளர்ந்தா, லைக் இந்த நாக்கு பூச்சி சொல்லுவோம், டேப் வார்ம் இன்ஃபெக்ஷன், ரவுண்ட் வார்ம் இன்ஃபெக்ஷன் வரும்போது they just give deworming tablet மாதிரி ஒரு fluid santonin கொடுக்கிறது. Solidago is used in dropsy. அப்படியே the roots of Taraxacum are useful in bowel disorder. அதுவுமே இப்போ உங்களுக்கு வயிற்றில் வர பிரச்சனைக்கு this is used. Taraxacum சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது. The juice of Emilia sanctifolia leaves as cooling effect and is used in eye inflammation and for curing night blindness. அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நைட் பிளைண்ட்னஸை க்யூர் பண்ண. Eclipta alba is used as a tonic in spleen enlargement. உங்களுக்கு வயிறு ரணமாகிற நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி இந்த மெடிசன்ஸு ஆயுர்வேதிக்கில் நேச்சுரோபதியில் யூஸ் பண்ணுறாங்க. Centipeda orbicularis is used in cold and toothache. படித்தாலே புரியுது இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் நேம், இங்கிலீஷ் நேம் அப்படியே கம்பல்சரியாக சயின்டிஃபிக் டேர்மை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த கேபிட்யூலம் ஆஃப் கிரைசாந்தமம் ரோசியம் அண்ட் சைனராரிஃபோலியம் ஆர் ட்ரைடு பவுடர்ட் அண்ட் யூஸ்ட் ஆஸ் அன் இன்செக்டிசைட். இதில் ரொம்ப இந்த பிளான்ட்டை வீட்டுக்குள்ளே வளர்த்தாலே, இன்டோர் பிளான்ட்ஸாக வளர்த்தாலே கொசு கூட வராது ஆக்சுவலி, இந்த கிரைசாந்தமம் ரோசியம் சைனராரிஃபோலியம் அதெல்லாம் பண்ணும்போது, அதெல்லாம் வீட்டில் வளரும்போது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஃபேமிலி. இதில் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வந்தது இந்த சிப்சிலா ஃப்ரூட். சிப்சிலா ஃப்ரூட் அப்படின்னு சொன்னாலே என்னென்னா, சிப்சிலா இஸ் ஆல்சோ கால்ட் இன்ஃபீரியர் ஃபால்ஸ் ஆர் சியூடோகார்பிக் அக்கீன். அக்கீன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட், அதாவது ட்ரை ஃப்ரூட்டில் அக்கீன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பெரிகார்ப்பு சீடில் ஏதாவது ஒரு பாயிண்டில் ஃப்ரீ ஆகிடும். சீடோட கம்ப்ளீட்டாக ஃப்யூஸ் ஆகிருக்காது, ஒரு இடத்துல அட்டாச் ஆகிருக்கும், ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இருந்தாலே அது அக்கீன். இது திஸ் இஸ் அ டைப் ஆஃப் அன் அக்கீன். ஓகே, த தின் ஃப்ரூட் வால் டெவலப்டு ஃப்ரம் பெரிகார்ப் அண்ட் தலாமஸ். ஃப்ரூட் வால்னாலே உங்களுக்கு பெரிகார்ப், எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப், இது மூணும் சேர்ந்தது தானே பெரிகார்ப். ஸோ த தின் ஃப்ரூட் வால் டெவலப்ட் ஃப்ரம் பெரிகார்ப் அண்ட் தலாமஸ் இஸ் அட்டாச்டு டு த சீட் at one point, but the fruit develops from an inferior unilocular and uniovuled ovary. யூனிஓவியல்னா ஒரே ஒரு சீடு பேசல் பிளாசன்டேஷனில் இருந்து வருது, அதனால் இங்கே அட்டாச் ஆகிருக்கு. இந்த பேப்பர்ஸ் ஹேர் சம்டைம்ஸ் ஃப்ரூட்டோட அட்டாச் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற டயக்ராம்ஸ் பாருங்கள். சன்ஃப்ளவர், மேரிகோல்டு, சம் சிப்சிலாஸ் என்வலப் பேப்பர்ஸ் ஃபார் டிஸ்பர்சல். சில இதில் பேப்பர்ஸ் ஹேர் இஸ் யூஸ்டு ஃபார் டிஸ்பர்சல். ஸோ இங்கே இருக்கிற அத்தனை ஃப்ரூட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அவ்வளோ கம்ப்ளீட்டாக ஃப்யூஸ் ஆகி காட்டலை. திஸ் இஸ் சிப்சிலா. சன்ஃப்ளவரில் இப்படி இருக்குது. இதிலோட எல்எஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள், ஃப்யூஸ்டு தலாமஸ் அண்டு பெரிகார்ப் அப்படியே ஒரு மாதிரி ஃப்யூஸ் ஆகிருக்கு. ரைஸ்லேயும் அப்படி தான், அதில் வேறு ஃப்ரூட், ஆனால் அதை கேரியாப்சிஸ்ன்னு சொல்லுவோம். போயேசி ஃபேமிலியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இங்கே ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ இட் இஸ் அட்டாச்டு. ஃப்ரூட்டு இதோட அட்டாச் ஆகிருக்கிற பேப்பர்ஸ். சிப்சிலா ஆஃப் சாங்கஸ் இங்கே சிப்சிலா ஆஃப் டாண்டலியான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஸ்டாக் வச்சு அந்த பேப்பர்ஸ் ஹேர் விச் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் டிஸ்பர்சல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டு கேரக்டரிஸ்டிக் ஃப்ரூட் ஆஃப் ஃபேமிலி ஆஸ்ட்ரேசி ஆர் கம்பாசிட்டே. ஸோ அதுதான் நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னது. ஸோ ஜென்ரலாக when you talk about Asteraceae என்னெல்லாம் salient features வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, Asteraceae is the largest family. அது மறக்கவே கூடாது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்பீஷீஸு இந்தியாவில் இருக்குது. லார்ஜஸ்ட் ஃபேமிலி, அட்வான்ஸ்டு ஃபேமிலி நம்பர் 2. நம்பர் 3, inflorescence head or capitulum. Number 4, ray floret and disc floret, zygomorphic as well as actinomorphic. அப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா syngenesious stamen, அது இங்கே மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் எபிபெட்டாலஸ், அது கொஞ்சம் காமனாக நிறைய ஃபேமிலிஸில் வரும். syngenesiusனால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தலாமஸ் உங்களுக்கு இந்த பிராக்ட், இன்வெல்யூக்கர் பிராக்ட், அதுவும் ஒரு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் டியூபுலார் கொரோலா, பைஃபிட் ஸ்டிக்மா, அதுவும் ஒரு ஸ்பெஷல். அண்ட் எப்பொழுதுமே யூனிலாக்குலார் பைகார்புலரி, ஒரே ஒரு சீட் வரும். அந்த சீட் பார்த்திங்கன்னா பேசல் பிளாசன்டேஷன், பேஸில் தான் அட்டாச் ஆகிருக்கும். ஒரே ஒரு லாக்யூல் தெரியும், ஒரே ஒரு சீடு, பேசல் பிளாசன்டேஷன். இதை மறக்கவே கூடாது. திஸ் இஸ் வெரி 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 யூனிக் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃபேமிலி Asteraceae. அந்த ஆஸ்டர் மாதிரி, ரேஸ் மாதிரி இருக்கிற ஃப்ளவர்னால தான் அது நேம் கால்ட் Asteraceae. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபேமிலி Asteraceae. இன்னும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த யூனிகோஸ்டேட், மல்டிகோஸ்டேட்லாம் எல்லா ஃபேமிலியும் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அங்கங்கே குட்டி குட்டியாக பிக்சர்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் வர அத்தனை பேரும், ஆர்னமெண்டல் ஆகட்டும், டிவார்மிங் ஆகட்டும், இல்லை இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் கொஞ்சம் கம்பல்சரியாக படித்தே ஆகணும். ஓகே, படிப்பீங்கன்னு நம்புகிறேன். கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பேர்கள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஞாபகத்தில் நிற்கும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் Asteraceae. நம்ம அடுத்த வீடியோவில் போயேசியில் பார்ப்போம். ஓகே, பை.